ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! பாண்டியன் ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா, முத்துச்சுடர பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "என்னடி உங்க அக்கா சொன்ன மாரி நான் ஃபோன் பண்ணி, இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிடவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஃபர்ஸ்ட்டு அத சொல்லுமா ஃபர்ஸ்ட்டு. அந்த ஆளெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அந்த ஆளு அரசிய கடத்துனவரு" அப்படின்றாங்க. "ஏய் அதெல்லாம் அந்த அரிசி புள்ள மேல தான் தப்பு. அவரு மேல எந்த தப்பும் இல்ல" அப்படின்றாங்க. "எனக்கு இந்த கல்யாணமே வேணாம்மா. நீங்க ஃபர்ஸ்ட்டு ஃபோன் அடிச்சு சொல்லிடுங்க. என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையான்னு சொல்லி சொல்லுங்க" அப்படின்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, மயிலோட அம்மாவும், அப்பாவும் பார்த்தீங்கன்னா, "என்னங்க இவ இந்த மாரி பேசின்னு இருக்கா? நம்ம வீட்ட தேடி இவ்ளோ பெரிய சம்மந்தம் வந்திருக்கு. இவ எதுக்குங்க இந்த மாரி பண்ணின்னு இருக்கா?" அப்படின்றாங்க. "நீங்க போயிட்டு முத்துச்சுடர்கிட்ட பேசுங்க. இந்த கல்யாணம் நடக்கலன்னா நானும் உங்க அம்மாவும் செத்துருவோம்ன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. அதுக்கு மேல அவ என்ன சொல்றாளோ பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா சொல்றாங்க. "சரிம்மா நானும் போய் பேசுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சக்திவேல் பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து சொல்றாங்க, "இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம். அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முத்துவேல் பார்த்தீங்கன்னா, "நீ யார கேட்றா? நீ நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்க. இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது. அந்த குடும்பத்திலேருந்து பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கேட்குறாங்க. அதுக்கு சக்திவேல் பார்த்தீங்கன்னா, "நான் யாரோட அட்வைஸும் கேட்க இங்க ரெடியா இல்ல. என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும். முத்துச்சுடர என் பையன் குமாருக்கு புடிச்சிருக்கு. நான் அந்த பொண்ணா தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். உங்களலாம் யாரையும் நான் கேட்கல." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சக்திவேல் சொல்றாங்க. "ஏய் என்னடா உங்க அண்ணா பேசின்னு இருக்கான். நீ எதிர்த்து எதிர்த்து பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பத்தா கேட்குறாங்க. "ஆத்தா இங்க பாரு என் பையனுக்கு எவ்வளோ இடத்துல பொண்ணு பார்த்துட்டு என் பையனுக்கு செட் ஆகல. இந்த பொண்ண குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். நீங்க இஷ்டமானா ஏத்துக்கோங்க, இல்லன்னா விட்டுருங்க. என் பையனோட பிரச்சனைய நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சக்திவேல் சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.